ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு அரை கப் எடுக்கிறீங்கன்னா கடலைப்பருப்பு அரை கப் அப்படி தான் எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பும் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு தக்காளி வந்து 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியில் 2 தக்காளி, பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா, கோஸ் வந்து 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கோஸ் வந்து நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மல்லித்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், மஞ்சள் தூள். எப்போவுமே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து கூட்டு கம்மியாக தான் சேர்க்கணும். சீரகம் 1 ஸ்பூனு, கடுகு 3 வரமிளகா, இது தாளிப்புக்கு. இது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் அளவு தண்ணி ஊற்றி அரை கப் அளவு கடலைப்பருப்பு அலசி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாசிப்பருப்பும் அரை கப் அளவு பாசிப்பருப்பு அலசி வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து சரிசமமாக சேர்க்கணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வர விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுறலாம். மூடி வந்து ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது, இல்லைன்னா மூடாமல் கூட விட்டுறலாம். கொஞ்சம் ஓப்பனாக, லேசாக ஓப்பனாக விட்டு மூடி வைங்க. கொஞ்சம் அரை தான் மூடி வைங்க. எதுக்குன்னா டக்குன்னு பொங்கி ஊற்றிடும், அதுக்கு தான். பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சின்ன தக்காளியில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா வந்து நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கோஸ் சேர்க்கணும். அதனால் நல்லா வேக விட்டுருங்க. ரொம்ப குழைய விட வேணாம், ஆனால் நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து அரை இதாக வந்து நம்ம மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இந்தளவு நல்லா வெந்திருக்கணும். இனி கோஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் அளவு கோஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கோஸுக்கு வந்து தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். ஏன்னா கோஸ்லேயே தண்ணி சத்து இருக்கும் இல்லையா, அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கறனால வந்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து கூட்டுக்கு எப்போவுமே கம்மியாக போடுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும். மிளகாத்தூள் இன்னும் கம்மியாக போடணும். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்குங்க. உப்பும் தண்ணியும் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்குங்க. ஆனால் கோஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஊற்றணும். தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. இனி பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் லேசாக தூவி விட்டுட்டு கிளறி விட்டுறலாம். பெருங்காயம் வந்து நீங்கள் கட்டு பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதப்போ நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை அதுக்கப்புறம் சேருங்க. ஏன்னா அப்படியே கிடக்கும் கட்டி பெருங்காயம், அதுக்காக சொன்னேன். கட்டி பெருங்காயம் போடும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நீ தாளிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரணும். தாளிக்கும்போது உங்களுக்கு சலன்னு சத்தம் இருக்கணும். 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம். எப்போவுமே தாளிப்புக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா வந்து அப்படியே பிக்காமல் போடணும். கருவேப்பிலை. கூட்டுக்கு எப்போவுமே தாளிப்புக்கு இப்படி தான் எடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா சலன்னு சத்தம் வரும் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டையும் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஒரு ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்தளவு நல்லா கோஸும் பருப்பும் வந்து இந்தளவு நல்லா வெந்திருக்கணும். கடலைப்பருப்பு வந்து இந்தளவு கிடக்கணும். ஆனால் பார்க்க கடலைப்பருப்பு கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நல்லா வெந்திருக்கணும். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு கூட வேணுனாலும் ஊற்றிக்கோங்க நெய். அடுத்ததை வந்து கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.